சேலத்துல பிரச்சாரம் செய்யும்போது நிறைய எழுச்சி நான் பார்க்கிறேன். மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த தேர்தல்ல திமுகக்கு சாவுமணி அடிக்கணும்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஐயா எடப்பாடியார் அவர்கள் சேலத்துக்கு எவ்வளவோ நல்ல திட்டங்கள், அது சாலைகளாக இருக்கட்டும், பாலங்களாக இருக்கட்டும், போக்குவரத்து நெரிசல குறையிற விதத்துல ஒவ்வொரு கிராமத்துக்கும் சாலைகள் அமைத்து கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாம 100 ஏரி திட்டம், மேட்டூர் அணையோட அந்த ஒரு நிறைய தண்ணி வந்து கடல்ல கலந்து போறதுன்னு அதுக்கு வந்து ஆராய்ச்சி செய்து அந்த தண்ணி வந்து வீணாகாம 100 ஏரி திட்டம் கொண்டு வந்து செழிப்பாக இப்ப வந்து விவசாயம் இருக்குன்னா அதுக்கு எடப்பாடியார் அவர்கள் தான் காரணம். அதே போல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் கால்நடை பூங்கா வந்து 1000 ஏக்கர்ல 1023 கோடி மதிப்பீட்டில் ஐயா வந்து தொடங்கினாரு. அந்த திட்டத்தை வந்து 3 வருடங்களா வந்து கிடப்பில போட்டிருக்காங்க இந்த பொம்மை முதலமைச்சரும் திமுக ஆட்சியும். நான் ஒண்ணு கேட்கிறேங்க, இப்ப இந்த இந்த மக்கள் வந்து உதயநிதியை பாக்குறாங்க. உதயநிதி ஒவ்வொரு மேடையிலுமே வந்து கவர்ச்சிகரமான ஆபாசமான பாலியல் ரீதியான காமெண்ட்ஸ் அடிக்கிறது, விமர்சனம் செய்கிறது, கடுமையான வார்த்தைகளை தலைவர்களை பேசுறது, இது கொள்ள முடியாத ஒரு விஷயம். தமிழ் சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லுடான்னு சொல்லுவாங்க. கண்ணியத்தோட பேசணும். அது கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் சரி, அம்மா அவர்கள் இருக்கும்போதும் சரி, ஒரு கண்ணியம் இருந்த அரசியல்ல. இப்ப ஸ்டாலினும் அவரோட மகன் பார்த்தா வந்து கேடுகெட்ட அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன வயசு, என்ன நாகரிகம் இதெல்லாம்? ஐயா பத்தி பேசுகிறதுனால ஒரு தகுதி இருக்கிறவரா உதயநிதி ஸ்டாலின் எல்லாம்? உதயநிதி ஸ்டாலினுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். அவர் வந்து சொல்றாரு, இவங்க முட்டி போடுறாங்க, அவங்க முட்டி போடுறாங்கன்னு. நாங்களும் பேச முடியும். உங்க தாத்தா எத்தனை குட்டி போட்டாரு, அவர் சேர்ந்த மூணு திருமணமும் வந்து லீகலான திருமணமா, இவங்க எல்லாம் வாரிசுகள்லாம் வந்து நிஜமான வாரிசுகள், நம்மளெல்லாம் கேட்கலாம். ஆனா நம்ம செய்ய மாட்டோம். ஏனென்றால் நம்ம நாகரிகத்தை கருதி நம்ம இதெல்லாம் கேட்க மாட்டோம். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடைக்கு மேடை அசிங்கமா பேசுகிறார். மணி அடிக்கிறாங்க, விளக்கு பிடிக்கிறாங்கன்னு. இதெல்லாம் கேடுகெட்ட அரசியலுங்க. இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 2024 திமுகக்கு சாவு மணி அடிப்பாங்க. இப்ப தமிழகத்துல 40 நாடாளுமன்ற தொகுதியும் திமுக தான் வெற்றி பெறும் சொல்லி கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? திமுக காரங்க வந்து எந்த தொகுதியிலுமே வெற்றி பெற மாட்டாங்க. 40 அதிமுக தான் வெற்றி பெறும். ஏனென்றால் திமுக வந்து அனைத்து பொருட்களோட விலையும் ஏற்றிவிட்டு, வரிகள் ஏற்றிவிட்டு, இப்ப வந்து பொய் வாக்குறுதிகள், சிலிண்டரோட விலை குறைக்கிறோம், பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறோம்ன்றாங்க. 3 ஆண்டுகளா இவங்க ஆட்சியில இருக்காங்க. என்ன செய்திருக்காங்க? கல்லு மட்டும் தூக்கி அனைத்து இடங்களுக்கும் உதயநிதி நீட்டுக்காக போறாரு. ரகசியம் தெரியும்ன்றாரு. இந்த 3 வருடங்களா வந்து 38 நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தானே. ஏன் நாடாளுமன்றத்தை அந்த கல்லை காமிக்க மாட்டேங்கிறாரு? அவருக்கு தெரிந்த ஒரே ஒரு அரசியல் அராஜக அரசியல், வாரிசு அரசியல், ஆபாச அரசியல். தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் போறீங்க. அதிமுக வரவேற்பு எப்படி இருக்கு? அதிமுகவோட வரவேற்பு வந்து பிரம்மாண்டமா இருக்கு. மக்கள் எழுச்சியாக இருக்காங்க. எடப்பாடியார் அவர்கள் வந்து செஞ்ச சாதனைகள் அனைத்தையும் மக்கள் அறிந்து புரிந்து இந்த வாட்டி வாக்களிப்பார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் போது ஒவ்வொரு இடத்தையும் நான் பாக்குறேன், அவ்வளவு எழுச்சியா மக்கள் இருக்காங்க. பெண்கள் பொதுவாகவே என்ன சொல்றாங்கன்னா, திமுக வரவே கூடாது. ஒரு அமைச்சர் வந்து எஸ்சி பொம்பளை தானே உட்கார சொல்றாரு. இன்னொரு அமைச்சர் வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து சில்லற மாத்திட்டு இருக்கோம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்குன்றாரு. அவரோட மகன் கதிர் ஆனந்த் வந்து பெண்களை பார்த்து நீங்க பல இருக்கீங்க, ஃபேர் அண்ட் லவ்லி, நாங்க போட்ட பிச்சையில தானே நீங்க எல்லாம் வாழுங்கன்னு அந்த மாதிரி தரைக்குறைவான வார்த்தைகள்ல கீழ்த்தனமான அரசியல் செய்யறாங்க. தமிழக மக்கள் நிச்சயமாக இரட்டை இலைக்கு தான் வாக்களிப்பாங்க.